சிதம்பரம் தாவேகா வேட்பாளருடைய வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக நிரப்பாததால் சிதம்பரம் தொகுதி தாவேகா வேட்பாளர் பாரியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் விவரிக்க கேட்போம். கண்ணதாசன், இவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதற்கான முழு காரணம் என்ன? மாற்று வேட்பாளருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வேட்பாளராக டாக்டர் பாரி அறிவிக்கப்பட்டிருந்தார். வேட்புமனு தாக்கல் கடைசி நாளான நேற்று சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் அவரது வேட்புமனு தாக்கல் செய்தார். இன்று வேட்புமனு சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில அவர் வேட்புமனு முழுமையாக நிரப்பப்படவில்லை எனவும் பல்வேறு பிழைகள் இருப்பதாகவும் மற்ற கட்சி வேட்பாளர்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் தெரிவித்தால் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் பாரி வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இருந்தபோதிலும் அனைத்து வேட்புமனுக்களையும் முழுமையாக சரிபார்க்கப்பட்டு மீண்டும் பரிசீலனை செய்யப்பட்டது. இருந்த போதிலும் பாரி தனது மனுவை முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை என கூறப்பட்டது. இதன் அடிப்படையில் அவர் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில தமிழக வெற்றிக் கழகத்தின் மாற்று வேட்பாளராக அவரது பாரியின் தந்தை நெடுஞ்செழியன் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தார். அவரது மனு தற்போது ஏற்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.